ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே துவாம் நமாமி கமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரேஜ். ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி அந்தாதியில 26வது 25 பின்னே திரிந்து இல்ல அதுக்கு முன்னாடி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படிங்கிற 24வது ஸ்லோகம். எல்லா விதமான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய பலன். அததான் நம்ம கடைசியா பார்த்தோம். பணிந்த பின்னே அப்படின்னு முடிச்சார். இப்போ அடுத்தது பின்னே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அடுத்தது ஆரம்பிக்கணும். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அம்மே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நாம போன பாடல் பார்க்கிறப்பவே பார்த்தோம், ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல வார்த்தைகள் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நல்லவங்களோடு சேர்ந்து பழகணும், சத்சங்கம் இருக்கணும். அடியார்களோடு சேர்ந்து பழகிற பழக்கம் நமக்கு நல்லது நிறைய கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சில நேரங்கள்ல வீட்டுல இருக்கக்கூடிய பழக்கம் நமக்கு அப்படியே வந்துடும். அது ரொம்ப எளிமையானது. நாம போய் எங்கேயும் போய் கத்துக்காம அலைஞ்சு தெரிஞ்சு அடியார்களோட சேர்ந்து அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி நாமளும் பேசி அப்படி எல்லாம் கத்துக்காம சில நேரங்கள்ல வீட்டுல இதுதான் பழக்கம், அப்படி செய்யாட்டி திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில பழக்கங்கள் வந்திருக்கும். அது பின்னாடி பாக்குறப்போ பரவாயில்ல, நல்ல பழக்கங்கள் பழகியிருக்கோம் அப்படின்னு ஒரு பரவாயில்ல அப்படின்னு ஒரு இது வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பூஜை ஆகட்டும், ஒரு பக்தி, ஒரு ஸ்தோத்திர பாராயணம், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா செய்யறத பார்த்துட்டே இருந்தா ஈஸியா வந்துடுது. கந்த சஷ்டி கவசம் எல்லாம் நாம யாரும் உட்கார்ந்து மனப்பாடமே பண்ணல. எங்கேயோ போட்டுட்டே இருந்தாங்க, எங்கேயோ கேட்டுக்கிட்டே இருந்தது, நம்ம காதுல விழுந்துட்டே இருந்தது. அது அப்படியே தானா மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு சில ஸ்தோத்திரங்கள்லாம் வீட்டுல அம்மா அப்பா சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது அப்படியே வந்துடுது. பூஜை வெள்ளிக்கிழமை ஆனா இதெல்லாம் செய்யணும், செவ்வாய்க்கிழமை இது மாதிரி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பழகி வந்துச்சு. குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே நமக்கு வந்த போது அது ரொம்ப நல்லதாக அமைஞ்சது. நீங்க டார்சான் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஓநாயா ஏதோ எடுத்து வளர்க்கும் ஒரு குழந்தைய. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அதே பழக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடியார்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து அவங்களோட பழகி அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சு அவங்க கூடவே இருக்கக்கூடிய பழக்கம் வந்தா மிச்சதெல்லாம் தானா வந்துடும். எப்படி நாம போன செஷன்ல சொன்னோம், போய் அடியார்கள் எல்லாம் கோவிலுக்கு போறாங்க, அந்த கியூல போய் நின்னா அப்படியே தள்ளி நம்மளை கொண்டு போய் கோவிலுக்குள்ள சேர்த்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி அடியார்கள் கூட போய் இருக்க ஆரம்பிச்சோம்னா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றார் தாய்மானவ சுவாமிகள். அன்பர் பணி செய்ய, அடியார்களுக்கு ஒரு பணி செய்யறதுக்கு, அவங்களுடைய சேவைகளை செய்யறதுக்கு மட்டும் என்னை நீ ரெடி பண்ணி விட்டுடு, அந்த மனசு மட்டும் எனக்கு கொடுத்துரு. அதுக்கு அனுகிரகம் வேணும் இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. சத்சங்கம்ங்கிறது அப்படி எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி ஒரு அனுகிரகம் மட்டும் எனக்கு பண்ணிடு.
அன்பர் பணி செய்ய இவனை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும். அந்த முக்தியும் இன்ப நிலைக்கும் அதுக்கு தனியா நான் ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. அன்பர் பணி செய்யறதுக்கு மட்டும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டேன்னா, இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றார். சோ இத இத மட்டும் செஞ்சுட்டா போதும். அன்பர்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அதுக்கு மட்டும் அருள் பண்ணிட்டாலே மிச்சதெல்லாம் எனக்கு தானாவே கிடைச்சிடும் அப்படின்னு. அதனால தான் அடியார்கள பார்க்காம சுந்தரமூர்த்தி நாயனார் நேரா உள்ள போயிட்டார் அப்படிங்கிறப்போ, அ கோவம் வந்து ஒரு அடியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரும் ஒரு நாயன்மார். அவருக்கு அது எப்படி நான் அடியார்கள வணங்காம அப்படியே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை எழுதினார். தில்லை வாழந்தனர் தமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் அப்படின்னு எல்லா நாயன்மார்களுடைய பெயரும் சொல்லி அவருக்கும் நான் அடியேன் அவருக்கும் நான் அடியேன்னு பண்ணார். அடியார்களுக்கு தொண்டு செய்யறவங்கள ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடியார்களோடு சேர்ந்து வாழறது அந்த சத்சங்கம்ங்கிறது அவ்வளவு ஈஸியாவும் கிடைச்சிடாது. அதுக்கும் வந்து ரொம்ப போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணி இருந்தாதான் இந்த ஜென்மத்துல சத்சங்கமே கிடைக்குமா. அப்படி அ சத்சங்கத்துல இருந்தா என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் மாறும். நம்மளுடைய பேச்சு மாறிடுது முதல்ல. நம்ம போன செஷன்லயே சொன்ன மாதிரி, நான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அடியேன் அப்படின்னு சொல்றாங்க. அடியார்கள் சிவனடியார்கள பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பணிவாக இருப்பாங்க. அ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதையும் நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன் செஷன்ஸ்ல. அவங்கள பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடியார்களை பணிந்து அவங்கள அவங்க பின்னாடியே போயி, எப்படி பிறவியில்லாத நிலையை அடையறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னே திரிந்து அடியாரை பேணி பிறப்பறுக்க. உன்னுடைய அடியார்கள் பின்னாடியே போயி, அவங்கள பேணி, அவங்களுக்கு வேண்டியது சேவைகள் எல்லாம் செஞ்சு, அதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டாராம்? பிறப்பறுக்க. அங்க போய் தெரிஞ்சதுனால என்ன தெரிஞ்சது? பிறப்பறுப்பது எப்படி? இனி ஒரு பிறவி இல்லாத நிலையை எப்படி அடையறது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாராம். அடியார்களை பணிந்து, அவங்களுக்கு சேவைகள்லாம் செஞ்சு, அதனால எப்படி பிறவி இல்லாத நிலையை அடையறது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். இதுல பிறவி இல்லாத நிலையை அடையறது ரொம்ப பெரிய விஷயம். பிறவி இல்லாத நிலையை அடையணும்னா, அடியார்கள் பின்னாடியே போய் அததான் கத்துக்க முடியும். அடியார்கள் பின்னாடியே போறது எல்லாருக்கும் கிடைச்சிடுமான்னா கிடைக்காது. ஆமா. சத்சங்கம்ங்கிறதும், இறைவனை பற்றிய ஒரு 4 வார்த்தைகள் கேட்கிறதும், 4 ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதும், பூர்வ புண்ணியத்தினால தான் கிடைக்கும். "தவமும் தவமுடையார்க்கு ஆகும்" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தவமும் தவமுடையார்க்கு ஆகும். இந்த பிறவியில நல்ல தவம் பண்றாங்க அப்படின்னா, போன பிறவியில ஏதோ பண்ணின தவத்தினுடைய பலன் அது. இந்த பிறவியில நம்ம கஜேந்திர மோட்சத்துல பார்த்திருக்கோம். அந்த யானைக்கு அந்த கடைசி நேரத்திலயாவது இறைவனை கூப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தோணிடுமா? அப்படின்னா, அது டவுட் தான். நமக்கு கஷ்டம் வந்த உடனே இறைவனுடைய பெயர் தோணுமா? அப்படிங்கிறது சொல்ல முடியாது. தோணலாம், தோணாமலும் போகலாம். எப்படி தோணும்? பூர்வ புண்ணியம் இருந்தா தோணும். பூர்வ ஜென்மத்துல அது ஒரு ராஜாவா இருந்து எல்லாத்தையும் துறந்து ரிஷியாக இருந்து ரொம்ப தவம் பண்ணியிருக்கு. அந்த தவத்தினால இந்த தடவை யானையா பிறந்தப்போ அதுக்கு கடைசி நேரத்துல நாராயணனை கூப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு உண்டாச்சு. தவமும் தவமுடையாருக்கு ஆகும். போன ஜென்மத்துல ஏதாவது தபஸ் பண்ணியிருந்தா தான் இந்த ஜென்மத்துல பக்தியோ, தபஸோ கைகூடும். அப்போ இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு இதெல்லாம் நமக்கு கூடி வந்திருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? போன ஜென்மத்துல ஏதோ நாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதத்தான் இங்க இருந்து இங்க இப்ப இப்ப என்ன கிடைச்சிருக்கோ அத வச்சு முன்னாடி இருக்கிறத யோசிச்சு பார்க்கிறது. இப்ப இன்னைக்கு எனக்கு பக்தி இருக்கு. நான் சத்சங்கம் கிடைச்சிருக்கு. 4 இறை விஷயங்களை கேட்கறதுக்கான ஒரு அனுக்கிரகம் இருக்கு அப்படின்னா, இப்படி நான் இருக்கேன்னா, ஒருவேளை நான் முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு நெனச்சுக்கிறது. இப்போ ஆம் த வள்ளுவருடைய வாக்குல இப்போ ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, எப்பவுமே துன்பத்துல இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு வேதனையில இருக்கிறவங்களே ஜாஸ்தியா இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்ப நெறைய பேரு இல்லாமையில கஷ்டப்படுறதுக்கும், ஏழ்மையில கஷ்டப்படுறதுக்கும், துன்பப்படுறதுக்கும் காரணம் என்னன்னா, இப்ப எப்படி
பக்தியில ஈடுபடுறவங்க கம்மியாகவும், பக்தியில ஈடுபடாதவங்க நெறையவும் இருக்காங்களோ, அதே மாதிரி தான் முன்னாடி காலத்திலயும் இருந்திருக்காங்க. அப்போ நான் இறைவனை நம்பி அவன் மேல பக்தி பண்ணவங்க கம்மியா இருந்தாங்க. அங்க கம்மியா பக்தி பண்ணவங்க இப்ப செல்வந்தர்களாக பிறந்திருக்காங்க. பக்தி பண்ணாம இருந்தவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கலாம் இப்ப ஏழைகளாக கஷ்டப்படுறவங்களாக, துன்பப்படுறவங்களாக பிறந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? போன ஜென்மத்துல அவங்க இறைவனை நினைக்கல. அப்ப நாம என்ன செய்யலாம்? இந்த ஜென்மத்துல தொடர்ந்து இறைவனை நினைக்கிறதன் மூலமாகவாவது, அடுத்த ஜென்மத்துக்கு ஏதோ ஒரு நல்ல இடத்த ரிசர்வ் பண்ணிக்கலாம். பிறவின்னு ஒண்ணு இருந்தா. இல்லன்னா, பிறவி இல்லாத நிலையே கேட்கலாம். குறைஞ்சபட்சம் பிறவி இல்லாத நிலையை நோக்கி நாம முன்னேறிட்டு இருக்கிறப்போ, இப்போ நான் வந்து அ ஒரு யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர முடியலன்னா, குறைஞ்சது ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட்டாவது வரலாம். ஆனா, நான் நான் எதுக்குமே ட்ரை பண்ணாம பேசாம இருக்கிறத விட, நான் நான் எனக்கு முக்தி பிறவி இல்லாத நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நானு பக்தி பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்ன சப்போஸ் இந்த பக்தி பத்தல, இந்த சாதனா பத்தல, இன்னும் நெறைய ஏதோ பண்ணா தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இந்த பக்தியினுடைய பலனாக அடுத்த ஜென்மத்தில ஒரு உயர்ந்த பிறவி கிடைச்சு, சீக்கிரமாக பக்தி பண்ணி போறதுக்கான வாய்ப்பாவது கிடைக்கும். ஆனா எதுவுமே வீணா போகாது. நம்ம நெறைய தடவ சொல்ற மாதிரி, எந்த பக்தியும் நீங்க ஒரு தடவ பண்ண பாராயணமும், எந்த பக்தியும் இங்க எதுவும் வீணா போகாது. நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாராயணமும் உங்களுக்கு பலனை கூட்டி வச்சிருக்கும் உங்களுக்கு. அதனுடைய பலனை சில பாராயணத்தினுடைய பலனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சாலும், சிலது உங்களுக்கு பிறவி இல்லாத நிலையை தரலாம், அல்லது உயர்ந்த பிறவியை தரலாம். அப்போ இந்த ஜென்மத்தில கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? போன ஜென்மத்தில இறைவனை மறுத்திருக்காங்க. இறைவனை வழிபடாம இருந்திருக்காங்க. அப்போ இந்த பிறவியில நாம அதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா, அடுத்த பிறவி நாம கஷ்டப்படுவோம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்லைன்னு மறுக்கிறவங்களுக்கு எல்லா வசதிகளும் கொஞ்சம் கூட கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். இங்க எப்பவுமே இறைவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோவில்ல புரண்டு எழுந்திருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கிறப்போ நமக்கு சில நேரங்கள்ல நம்பிக்கை போயிடும். இவ்ளோ பக்தி பண்றவங்களே இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, அப்ப நாமெல்லாம் என்ன? அப்பன்னா அவர்லாம் கடவுள்லாம் ஒண்ணுமே குடுக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. அவங்க அவங்களுடைய பூர்வ ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்ப இருக்கிறத வச்சு முன்னாடி இருக்கிறத கணக்கு போடணும்னா, அப்ப நமக்கு எல்லாம் சத்சங்கம் கிடைச்சிருக்கு. நாம அப்ப ஏதோ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அததான் இங்க இவர் என்ன சொல்றார்? "பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன்." கண்டிப்பா நான் ஏதோ தபஸ் பண்ணியிருக்கணும். அதனாலதான் இந்த பிறவியில உன்னுடைய அடியார்கள் பின்னாடியே சுத்தி எப்படி பிறப்பறுக்கிறது, பிறவி இல்லாத நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன். இப்ப விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்ப்ளிமெண்டேஷன் தான். மருந்து தான் கிடைக்கல. மருந்து கிடைச்சிடுச்சுன்னா சாப்பிடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. மருந்த தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப இந்த இந்த ஒரு நோய் இருக்கு. இந்த நோய்க்கு மருந்தே இல்லன்னு சொல்றாங்க. அந்த நோய்க்கு மருந்த தேடி கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, அது சாப்பிடுறது ஒண்ணும் பெரிய ப்ராசஸ் கிடையாது. அது சாப்பிட்டா சரியா போகும்னா உடனே சாப்பிட்டுறலாம். இப்ப பிறப்பறுக்க என்ன செய்யணுங்கிறத அடியார்கள் பின்னாடியே போய் கண்டுபிடிச்சுட்டார். இப்ப நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பின்னாடியே சுத்தி, அவங்களையே கேட்டு, அவங்க கூடவே பேசிட்டே இருந்து நல்லதா சொல்லி, அத எப்படியாவது வாங்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது மாதிரி எப்படி பிறவி இல்லாத நிலையை அடையிறது அப்படிங்கிறத அடியார்கள் பின்னே திரிந்து அப்படின்னு சொல்றார். அவங்க பின்னாடியே சுத்தி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு, அவங்க கேட்டத அவங்க போற பக்கமெல்லாம் போயி, அவங்க 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு, அவங்க பின்னாடியே போனோம்னா, நமக்கு பிறவி இல்லாத நிலை முக்தியை எப்படி அடையறது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா, இதெல்லாம் என்னோட முயற்சியா? அடியார்கள் பின்னாடி போனதும், அவங்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செஞ்சதும், அவங்க கூடவே சுத்திட்டு இருந்ததும், இதெல்லாம் என்னோட முயற்சியா அப்படின்னு கேட்டா, என்னோட முயற்சி கிடையாது. முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கேன். அந்த தபஸ் பண்ணதுனால, இப்போ உன்னோட அடியார்கள் பின்னாடி சுத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் வந்து அம் நீங்க என்கிட்ட வந்து இரும்ப குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தங்கமா மாத்தி தரேன். அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வீட்ல இருந்து இரும்பு கொண்டு வந்து குடுத்து தங்கமா மட்டும் மாத்திட்டு போவீங்களான்னா, மாட்டீங்க.
வந்து என் பக்கத்திலேயே உட்கார்ந்து என் கூட பழகி, அது என்ன இரும்ப எப்படி தங்கமா மாத்துறது? அந்த டெக்னிக்க கத்துக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். அந்த டெக்னிக்க கத்துக்கிட்டா, நீங்க ஒரு கடை போடலாம் எதுத்தாப்புல. சோ, அதுதான் நமக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம போய் சும்மா எனக்கு தங்கமெல்லாம் வேணாம். சும்மா உங்க கூட இருக்கேன். உங்க கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷம். அப்படின்னு கூடவே இருந்து இருந்து என்ன பண்ணலாம்? அது என்ன மந்திரம் தான் நான் பண்றேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டா, அத செஞ்சிடலாம். ஆனா அத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? என் பின்னாடியே சுத்தணும். என் கூடவே இருக்கணும். அததான் இங்க சொல்றார். பின்னே திரிந்து, பின்னாடியே சுத்தி அப்படின்னு சொல்றாரு. அடியார்கள் கூடவே இருந்து 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 காலத்தை போக்கி, அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவர்களை பேணி அதன் மூலமா பலன் என்ன கிடைச்சது? பிறப்பறுக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் என்னுடைய முயற்சி இல்ல. முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். இதுக்கு முன்னாடி நெறைய தபஸ் பண்ணியிருக்கேன். அந்த தபஸினுடைய இப்போ மருந்து கிடைச்சிருக்கு. அந்த தபஸ்னால இந்த பிறவியில ஒரு மருந்து கிடைச்சிருக்கு. மருந்து கிடைச்சிருச்சு. பிறவி இல்லாத தன்மையை அடையக்கூடிய அந்த மருந்து கிடைச்சிருச்சு. நோய் எது? பிறவிதான் நோய். இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எது அப்டின்னா, செத்து திரும்ப பிறப்போம் அப்டிங்கிறது தான். அந்த பெரிய நோயை நீக்கக்கூடிய மருந்து யாரு? அவள். அவள எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடியார்கள் கூட இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். போன ஜென்மத்துல நெறைய தபஸ் பண்ணி, உன் அடியார்கள் கூடவே சுத்தி எப்படித்தான் அந்த பிறவி இல்லாத நிலையை அடையறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு. அவள் யாரு? யார் அந்த யாரோட அடியார்கள் பின்னாடி சுத்தி சுத்தி இதெல்லாம் தெரிஞ்சது? அப்படின்னா, அவள் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் படைச்சவள். நம்மளையும் படைச்சவள். நமக்கு பிறவியை கொடுக்கிறவளும் அவள் தான். பிறவியை கொடுக்கக்கூடியவள் கிட்டயே போய் பிறவி இல்லாத நிலையை கேட்கணும். அவள் தான் குடுக்க முடியும். அவள் தான் பிறவியையும் கொடுக்க முடியும். பிறவி இல்லாத நிலையையும் அவள் தான் கொடுக்க முடியும். அப்போ யாருக்கு பிறவி கொடுத்தவள் அவள் அப்டின்னா, எனக்கா? என்னுடைய தாயாருக்கா? என்னுடைய தந்தையாருக்கா? முதல் மூவருக்கும் அன்னை அவள் தான். இந்த 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 பிரபஞ்சத்தினுடைய முதல் 3 பேர்ன்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ராதிகளுக்கு அவங்களையே படைச்சவள் அவள். அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தாயாக இருக்கக்கூடியவள். முதல் மூவருக்கும் அன்னை அப்டின்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அம்மா. அதே மாரி அந்த 3 பேருக்கும் அம்மா தான் அவள். அவங்களும் அவளுக்கு மேல கிடையாது. அப்போ அவள் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைக்கிறா. அப்ப அவளுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நமக்கு உடம்பு குடுத்திருக்கா. அப்ப அவளுடைய விருப்பத்தின் பேர்ல தான் இந்த உடம்ப கேன்சலும் பண்ண முடியும். இனி உடல் வேண்டாம் அப்படின்னு ஆத்மாவை எடுத்து அவள் தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னா, அது யாரால முடியும்? அவளால மட்டும் தான் முடியும். அடியார்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய அமுதமாக தேவி இருக்கிறார். அமுதத்த மருந்துன்னு சொல்றது உண்டு. ஏன்னா, அது ஒரு பெரிய அருமருந்து. அருமையான மருந்து. எங்கேயுமே மருந்துன்னா என்ன செய்யணும்? நோயை தீர்க்கணும். இந்த இந்த அற்புதமான மருந்து என்ன நோயை தீர்க்குது? பிறவிங்கிற நோயையே தீர்த்தெடுது. அப்படி ஒரு அருமருந்து. அருமருந்துன்னா அருமையான மருந்து. அப்படி ஒரு அருமையான மருந்து எங்க இருக்கு? அதுதான் தேவி. அவ என்ன பண்றா? பிறவியை கொடுக்கிறா, பிறவியை நீக்கிறா. 2மே அவளால செய்ய முடியும். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து. அபிராமின்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்த எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடுது? பெரிய நோய் எதுவோ அது தீர்ந்துடுது. எது பெரிய நோய்? பிறவிதான் பெரிய நோய். இந்த பிறவிங்கிற பெருநோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக கிடைப்பதற்கு அரியதான அருமருந்துன்னா இங்க அமுதமாக இருக்கிறாள். ஏன் அமுதமாக இருக்கிறாள்னு சொல்றோம் அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கிறார். இனி மரணம் இல்லை. பிறவி இல்லை. அதனால இனி மரணம் இல்லை. பிறந்தா கண்டிப்பா இறக்கணும். இந்த பிறவிக்கு மரணம் உண்டு. ஆனா அது மரணமான்னு கேட்டா இல்ல. அது முக்தி, மோட்சம். இனி மரணமே கிடையாது நமக்கு. அப்படி ஒரு நிலையை கொடுக்கிற மருந்தாக தேவி இருக்கிறாள். அதனால அன்னே, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. முதல் மூவருக்கும் அன்னே. எனக்கு மட்டும் இல்ல. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனாகிய 3 பேருக்குமே. ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் தருதல்ங்கிற 5 காரியங்களையும் யார் செய்றா? தேவி தான் செய்றா. அப்போ இவங்க எல்லாரையும் படைச்சு இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கா. அந்த வேலையை கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரியான அந்த முதல் மூவருக்கும் அன்னே, அவள் எப்படிப்பட்டவள்? உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு
பெரிய நோய் பிறவி. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்குமே எது கஷ்டம்? திரும்ப பிறப்போங்கிறது தான் கஷ்டம். சோ அந்த பிறவிங்கிற நோய்க்கு அருமருந்தாக இருக்கக்கூடியவள் தேவி. சோ உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. சரி. இப்போ மருந்து எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நோய் எதுன்னும் தெரிஞ்சிடுச்சு. முதல்ல நோய் என்னன்னே தெரியாம இருந்தது. சிம்ப்டம்ஸ் மட்டும் தான் இருந்தது. என்னமோ கஷ்டமா இருக்கு, எத்தனையோ வேதனையா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது, வாந்தி வர்ற மாதிரியே இருக்கு, அப்படின்லாம் சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா என்ன நோய்ன்னு தெரியல. என்னவா இருக்கும்? ஒருவேள சுகரா இருக்குமோ? இல்ல பிபியா இருக்குமோ? என்னவா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி டாக்டர் கிட்டயே போய் கேட்போம். அப்படின்னா டாக்டர் சொல்லிட்டாரு. இதுதான் நோய் அப்படின்னு. இப்ப நோய் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப நோய் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா அதுக்கான மருந்து குடுத்துடலாம். இப்ப நோய் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பிறவி தான் நோய் அப்படின்னு. பிறவிய நீக்கக்கூட மருந்து என்ன? அதுவும் தெரிஞ்சிடுச்சு. எப்படி தெரிஞ்சது? அடியார்கள் கூடவே இருந்து இருந்து பழகி, அபிராமி தான் அந்த அருமருந்து அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப என்ன செய்யணும்? கையில இருக்கிற மருந்த அள்ளி முழுங்க வேண்டியது தான். ஒரே வார். அதுக்கு என்ன செய்யணும்? "உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே." நீ தான் மருந்துன்னு தெரிஞ்சாச்சு. என்ன செய்யணும்? ஒண்ணு இனிமே மறக்காம இருக்கணும். அவ்வளவுதான். அடியார்கள் பின்னாடியே போயி அபிராமி தான் மருந்துன்னு கண்டுபிடிச்சுட்டு, அப்புறம் ஒரு 10 நாள்ல அத மறந்து போயிட்டு, சும்மா சுத்திட்டு இருப்போம். அது நமக்கு செய்வோம். அப்புறம் அது மறந்து போயிடும். தொடர்ந்து கான்டாக்ட்லயே இல்ல அப்டின்னா, என்னன்னு மறந்து போயிடும். மறந்து போன உடனே என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் இல்ல. என்னமோ தெரியல எல்லாம் நானும் கொஞ்ச நாள் அந்த மாரி தான் கோயில், குளம்னு சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் சரியா போயிட்டேன் அப்டின்னு சொல்லுவோம். எது கோயில், குளம்னு சுத்திட்டு இருந்தது பைத்தியம் மாதிரியும், அப்புறம் சரியா போனது தான் நார்மல் மாதிரியும், நானும் கொஞ்ச நாள் அப்படிதான். அதுவும் அந்த முதல் குழந்தை பிறந்தப்பலாம் குழந்தை வேணுங்கிறதுக்காக கோயில் கோயிலா சுத்தி நானும் இப்படிதான் இருந்தேன். அப்புறம் அவன் பிறந்த உடனே சரியா போயிட்டேன். ஆனா சரியா போயிட்டேன்னா என்ன? அதுக்கப்புறம் நான் போறதில்லன்னு அர்த்தம். நான் கேட்டேன். அவ குழந்தைய குடுத்துட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க என்ன பண்ணணும்? என்ன இனி? அருமருந்தே இனிமே என்ன? உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே. இனி உன்ன என்ன பண்ணணும்? உன்ன மறக்காம இருக்கணும். அவ்வளோதான். அது மட்டும் தான் வேணும். ஏன்னா, இது நம்ம கையில இல்ல. சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம நம்ம சூழ்நிலைகள் நம்மள மாத்தி இறைவன்லருந்து விலக வச்சுடும். அப்படி விலக விடாம உன்னை எப்பவும் மனசுலயே வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா, எனக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நோயெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. யார் பின்னாடி போனா இந்த நோய்க்கு மருந்து கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க பின்னாடியே போய் மருந்தையும் வாங்கிட்டேன். மருந்த வாங்கி அப்படி ஈஸியா போய் எனக்கு ஒரு மருந்து கிடைச்சதுக்கு காரணம் என்னுடைய முன்னாடி தவம் பண்ணியிருக்கேன். அதுதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த பிறவியில உன்ன விட்டு விலகாம இருந்தா தான் எனக்கு அது கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால இனிமே உன்ன விட்டு நானு விலக மாட்டேன். மறவாமல் நின்று ஏத்துவன். ஏத்துதல்னா புகழ்றது, பாடுறது, ஸ்தோத்திரம் பண்றது. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இனிமே என்ன உன்னை மறக்காம நின்னு உன்னுடைய புகழை எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் உன்னுடைய அனுகிரகம் வேணும். உன்னுடைய அனுகிரகம் இல்லாம அதுவும் நடக்காது. அவள் திடீர்னு நினைச்சான்னா எல்லாத்தையும் மறக்க வச்சுடுவா. முடிஞ்சு போச்சு. அதனால முன்னாடி செஞ்ச தபஸினுடைய பலனாக இந்த பிறவியில நான் உன்னை அடைஞ்சிருக்கேன். உனக்கு அ அடியார்களோட சேர்றதுக்கான ஒரு அனுக்கிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. எதனால கிடைச்சது? முன்னாடி தபஸ்னால. அந்த போன ஜென்ம தபஸ்னால கிடைச்சத நான் இருக்க பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? பிறவி இல்லாத நிலை கிடைக்கும். நீ தான் அந்த மருந்துங்கிறத அவங்க தான் காமிச்சு குடுத்தாங்க எனக்கு. அடியார்கள் தான். இப்ப திடீர்னு இவங்களை விட்டு விலகியோ, உன்னை விட்டு விலகியோ போயிடாம இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். அத நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்கு உன்னுடைய அனுக்கிரகம் வேணுங்கிறது தான் இதுல மறைபொருள். நான் செய்வேன் அப்டின்னா என்னால செஞ்சிட முடியாது அது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்படி கிடைச்சதுக்கு காரணமே முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன்னு. சோ அவருக்கு நானே செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. இப்போ உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு முடிச்சிருக்கார். ஏத்துவனே உன்னை பாராட்டுவேன், உன்னை பாடுவேன், உன்னை ஸ்துதி பண்ணுவேன் அப்படின்லாம் அர்த்தம் ஏத்துவனேங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கார். ரொம்ப எளிமையான பொருள் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் இது. பின்னே திரிந்து உன் அடியாரைப் பேணிப் பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மன்னே உலகுக்கு
அபிராமி என்னும் மருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நினைச்ச காரியம் நடக்கணும்னா இந்த பாடலை பாடணுமா? ஏன்னா இதுல பாருங்க, நினைச்ச காரியம் எப்படி போன ஜென்மத்து பலனால அடியார்கள் கிடைச்சு, அடியார்கள் மூலமாக பிறப்பறுக்கும் நிலை தெரிஞ்சு, அதன் மூலமாக யார் அந்த மருந்து பிறப்பை அறுக்கக்கூடிய மருந்துன்னு தெரிஞ்சு, விடாம நான் உன்னையே நான் நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற உறுதி இதுல இருக்கு இல்லையா? அதனால நினைத்த காரியம் நிறைவேறணும்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணணும். ஏத்துவனே அப்படின்னு முடிச்சாரா? இப்போ ஏத்துதல்னா என்ன சொன்னோம்? பாடுறது, ஸ்தோத்திரம் பண்றது, அவளை பற்றின பெருமைகளை பேசுறது, இதெல்லாம் ஏத்துதல். யாரெல்லாம் ஏத்துறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது இந்த பாடல்ல. ஏத்தும் அடியவர் யார் யார்? உன்னை ஏற்றி பாடக்கூடிய, உன்னை புகழக்கூடிய அடியவர்கள் யார் யார்? ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழ் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். யார் யாரு தேவியை ஏத்தி பாடுறாங்க? யார் யாரெல்லாம் தேவியினுடைய காலடியிலேயே இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? முன்னாடி இறைவன் இந்த தேவியை பத்தி பாடி பாடி அதனால உன்னை நான் இனிமே மறக்கவே மாட்டேன், உன்னை நான் என் மனசுலயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய இறைவனை தேவியை பற்றின பாடல்களை பாடி பாடி அவளுடைய பாதங்களுக்கு மலர்களாக மாலைகளாக போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனாலதான் நாம நித்திய பாராயணமாக ஸ்தோத்திரங்களே பண்றோம். ஏன் நித்திய பாராயணம் பண்றோம் அப்படின்னா, தேவியை மறக்காம இருக்கணும்னா தினமும் பூக்கட்டி தேவியினுடைய பாதங்கள்ல போடணும். என்ன பூவை கட்டி போடுறது? பாமாலை. பூமாலை கட்டி போடலாம் அல்லது பாமாலை கட்டி போடலாம். தினம் தினம் திருப்புகழ் பாடிக்கிட்டே இருந்தா மனசுல ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்கு. தினம் அபிராமி அந்தாதி பாடினா அது நல்லா இருக்கு. அது மாதிரி தினமும் பாமாலை பாடிக்கிட்டே இருக்கிறது, இறைவனுடைய தேவியினுடைய நாமங்களை விடாமல் பாடிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு? நாம இருக்கிற ஸ்தோத்திரத்தை படிக்கிறோம், அவர் சொந்தமா ஸ்தோத்திரம் எழுதினார். ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளை யாரும் சொந்தமா எழுத சொல்ல. அதுக்கு ஒரு நாள் தேவி தாம்பூல உச்சிஷ்டம் கொடுப்பா, அன்னைக்கு நாமளே எழுத ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் அவங்க எழுதினதெல்லாம் நம்ம படிச்சாலே அது நமக்காகத்தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இங்க தினமும் பாட்டு பாடி பாடி அதை அவளுடைய பாதங்கள்ல கொண்டு போய் போடணும். அப்படி தேவியை பத்தின நிறைய அவர் படிச்சிருக்கார், தெரிஞ்சிட்டு இருக்கார். அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் பாட்டா பாடி பாடி கொண்டு போய் தேவியினுடைய பாதங்கள்ல போடணும் அப்படின்னு நினைக்கிறார். அனுபூதியில வரும் இல்லையா? மல்லே புரி பன்னீரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. யுத்தம் செய்யறதுக்காக ஒரு 12 கைகள் இருக்கே உனக்கு, அந்த 12 கைகள்லையும் நான் மாலை கட்டி கட்டி போடுறேன் அப்படிங்கிறார். என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. நான் உன்னுடைய 12 கைகளை பற்றி பாமாலைகள் பாடி பாடி போட்டா நீ அதை நீ போர் பண்றதுக்காக உனக்கு 12 கைகள் இருக்கு, அந்த 12 கைகள்லையும் நான் பாமாலை பாடி பாடி போட்டு விடுறேன். அப்படி இங்க அங்கங்க பூ சுத்தி விடுற மாதிரி, ஷோல்டர்ல பூ சுத்தி விடுற மாதிரி அவர் அந்த ஷோல்டரை பத்தி 2 பாட்டு பாடினார்னா இந்த கையில இது இருக்குன்னு அந்த ஷோல்டருக்கு அது ஒரு மல்லே புரி பன்னீரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே அப்படின்னு சொல்ல. அது மாதிரி இங்க பாதங்கள்ல பூவை கட்டி கட்டி போடுறார். தேவியினுடைய ஒரு புகழை எல்லாம் பாடல்களாக பாடி தேவியினுடைய பாதங்கள்ல கொண்டு போய் போடுறார். ஆனா அந்த பாதங்கள்ல நாம கொண்டு போய் இதை போட முடியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நாம சாதாரணமா ஏதோ, ஏன்னா நம்மளுடைய வாய் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப மோசமானது இருக்கிறதுலே நம்ம வாய் தான். ஏன்னா இது இன்புட் யூனிட்டாவும் வேலை செய்யும், அவுட்புட்டாவும் வேலை செய்யும். இந்த 2 விஷயத்திலயுமே கண்ட்ரோல் நமக்கு இருக்காது. அது இன்புட்டா இருக்கிறப்போ சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவோம்? கண்டதை சாப்பிடுவோம்.
எது வேண்டாம், எது வேணும், எது நல்லது, எது கெட்டது அதெல்லாம் பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவோம். இது நல்லதா, கெட்டதா, இது சாப்பிடலாமா, கூடாதா? சில நேரங்கள்ல அத பத்தின கவலை கூட இருக்காது. சோ, அது இன்புட் யூனிட்டா வேலை பார்க்கிறப்பவும் தப்பா தான் வேலை பார்க்கும். அவுட்புட் யூனிட்டா வேலை பார்க்கிறப்ப ரொம்ப விசேஷம். என்ன வேணா பேசும். உண்மை பேசும், பொய் பேசும். பொய் பேசுறோம்னு தெரிஞ்சே பொய் பேசும். ஏமாத்தும், சுடுசொற்கள் பேசும், மத்தவங்க மனச கஷ்டப்படுத்தும். இது எல்லாமே எங்க இருந்து வருது? வாயிலிருந்து வருது. நம்மளுடைய வார்த்தைகள் தான். அப்படி வரக்கூடிய இந்த வாயிலிருந்து தேவியை பற்றின ஒரு 4 வார்த்தையும், நல்ல வார்த்தையும் வருது. உடனே அம்மா இருந்துட்டு, "ஐயய்யோ! ரொம்ப மோசமான பேச்செல்லாம் வந்திருக்கு உன் வாயிலிருந்து. உன் வாயிலிருந்து வந்த ஸ்தோத்திரம் எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடலாம். நீ என்னைக்கு திருந்தி நல்லபடியாக ஒரு சுத்தமான வாக்கு உன் வாயில எப்ப வருதோ, அப்ப உன் வாக்க நானு எடுத்துக்கிறேன். அதுவரைக்கும் நீ தயவு செய்து என் ஸ்தோத்திரத்த மட்டும் பாடாத அப்படின்னு சொல்லிடலாம். நியாயமா சொல்லணும்னா, தேவி நம்மகிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லணும். காலையில எழுந்த உடனே லலிதா சஹஸ்ரநாமம் பாடுறேன். என்னது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிறது என்ன? காலையில எழுந்திச்ச உடனே லலிதா சஹஸ்ரநாமம். காலையில பார்த்தா நாம எப்படி இருக்கோம்? அப்படியே பக்தி பரவசமாக இருக்கோம். காலையில எழுந்து நெற்றியில திருநீர் என்ன, குங்குமம் என்ன, மஞ்சள் என்ன, என்ன ஒரு பக்திங்கிறதுக்கு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கீங்களோ, அந்த எல்லா அப்பியரன்ஸையும் குடுக்குறோம். வெள்ளிக்கிழமை ஆனா இன்னும் அமர்க்களமா இருக்கு எல்லாமே. எல்லாமே முடிஞ்சு ஒரு பூஜை, பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்பவே இங்க பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைய ஆரம்பிச்சுடுவாங்க. இங்க இங்க ஒரு பக்கம் 2 வார்த்தை இங்க, அ இங்க இங்க சுக்லாம்பரதரம் அப்படின்னு சொல்றப்பயே, "கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருங்களேன், ஏன் சத்தம் போடுறீங்க?" அப்படின்னு அந்த சைடு சொல்லுவாங்க. திரும்ப இந்த சைடு திரும்ப ஒரு 2 வார்த்தை பேசிட்டு இருக்கிறப்பவே, அங்க "டிவி சவுண்ட குறைங்களேன், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லுவேன். சோ இது என்னன்னா, மாறிக்கிட்டே இருக்கும். இங்க 2 அந்த சூடு இந்த பூஜையிலயும் தெரியும். அந்த வெளியில காமிக்கிற நம்ம சூடு இருக்கே, அந்த கோவம் இருக்கே, அந்த சூடும், கோவமும் இங்க நாம பண்ற ஸ்தோத்திர பாராயணத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா, அத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, அம்மா கேட்க மாட்டா. "ஏம்மா கொஞ்சம் கூலா சொல்லேம்மா. ஏன் இப்படி சுட சுட சொல்ற லலிதா சஹஸ்ரநாமத்த?" அப்படின்னு அவ கேட்க மாட்டா. அதனால "சிந்தூராருண விக்கிரகாம்" அப்படின்னு "என்னம்மா அங்க சத்தம் போடுறீங்க? திரிநயனாம்" அப்படின்னு அதே வேகத்தோட இங்க வந்து அடுத்த வார்த்தைய சொன்னாலும் அவ ஒண்ணும் கேட்க மாட்டா. அதனால நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். சோ இந்த நம்ம வாய் இருக்கே, அதுலருந்து வர்றது எல்லாமே நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நல்லது மட்டுமே வர்ற ஒரு வாயில இருந்து ஒரு சில நல்ல வார்த்தைகள், ஸ்தோத்திரங்கள் வந்தா அது நல்லது. ஏன்னா இந்த வாயில இருந்து இப்படியா? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு. அப்பா இப்பேற்பட்ட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையா? அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கான். அதனால உன் தாள் இணைக்கு அழகான உன்னுடைய 2 பாதங்கள் இருக்கே, அதுக்கு என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன் அவரே சொல்றார். என்னென்னமோ பேசுறேன், என்னென்னமோ சாப்பிடுறேன். என் வாய் பத்தி எனக்கே ஒரு நல்ல மதிப்பு இல்ல. பொய் பேசுறேன். ஏமாத்துறேன், கஷ்டப்படுத்துறேன். இவ்ளோ பண்ணுது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அதிலிருந்து 100 வார்த்தைகள் கஷ்டப்படுத்துற வார்த்தைகளுக்கு நடுவுல 4 வார்த்தைகள் உன்னுடைய ஸ்தோத்திரம் வந்துடுச்சு. அத கூட நீ அழகா உன்னுடைய கால்ல வச்சிருக்கியே, தூக்கி போடாம. அது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அப்படின்னு சொல்றாரு. உன் தாளிணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி. புன்மொழின்னு சொல்றாரு. அவ்வளவு நல்லா இல்ல. அந்த சுடு சொற்களாக இருக்கு, அழுக்கு இருக்கு பேச்சுல. அப்படிப்பட்ட அந்த பேச்சோட இருக்கக்கூடிய என்னுடைய அந்த வார்த்தைகள், உனக்கு உன் பாதத்துல வந்து இருக்கே, அதுவே எனக்கு எப்படி ஏறுச்சு அந்த பாதத்துக்கு அந்த வார்த்தைகள்ங்கிறதே எனக்கு நகையுடைத்தே அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே தேவியினுடைய பாதங்கள் தாமரை போன்றது. தாமரை போன்ற மனமும் இருக்கக்கூடியது. இதுல தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணக்கூடிய பாதங்கள். நம்ம நெறைய இடத்துல பார்த்திருக்கோம். இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணக்கூடிய பாதங்கள். இந்திராதி தேவர்கள் வராங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க க தேவலோகத்திலிருந்து மலர்கள் கொண்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த மலர்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்ப அந்த மலர்கள் எல்லாம் அந்த பாதத்துல கிடக்கு. இதுக்கு நடுவுல நான் போற வழியில ஒரு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு போனேன். கோவில்ல அப்படியே அலங்காரம் ஸ்ரீரங்கத்துல இருந்து மாலை வர வச்சு அழகழகா மாலைகள் போட்டு வச்சிருக்காங்க. நான் அங்க இருந்து ஒரு செம்பருத்தி பூ போற வழியில பறிச்சுட்டு போய் எனக்கு இதையும் போடுங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த அலங்காரத்துக்கு நடுவுல போட்டா அதோட அந்த அப்பியரன்ஸ் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம குடுக்குற மாலை ஒரு சம்பங்கி மாலையோ, ஒரு செம்பருத்தியோ வாங்கிட்டு போனோம்னா, சைடுல போட்டுர்றாங்க. சுவாமி மேல போடுறதில்ல.
ஏன்னா அந்த அலங்காரம் அந்த பாக்குறதுக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாதாரணமான ஆலயங்கள்லயே அப்படி நடக்கிறப்போ, தேவியினுடைய பாதங்கள்ல இந்திராதி தேவர்கள் போட்ட பூக்கள் எல்லாம் இருக்கு. அதோட வாசனை எல்லாம் ஏறி ஏறி இயல்பாகவே தேவியினுடைய பாதங்களுக்கு வாசனை ஜாஸ்தி. இதுல தேவலோகத்து மலர்கள் எல்லாம் போட்டு வாசனை இன்னும் கூடி போயிருக்கு. அப்படி வாசனையோடு இருக்கக்கூடிய பாதங்கள்ல நான் ஒரு 4 வார்த்தைகள் பேசுறேன். அது போய் அந்த பாதத்துல விழுது. நாம பேசக்கூடிய, சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மலர்களாக போய் தேவியினுடைய பாதங்கள்ல விழுது. அது நமக்கு ஸ்தோத்திரம் சொல்றப்போ அந்த உணர்வு இருக்கணும். நாம சும்மா ஏதோ காத்துல போயிடல நாம சொல்றதெல்லாம். நாம சொல்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மலர்களாக போய் தேவியினுடைய பாதங்கள்ல விழுது. அப்ப அந்த பாதங்கள்ல இப்படி தூக்கி போடலாமா? அந்த பாதம் எவ்வளவு மென்மையான பாதங்கள் இல்ல? அப்போ அந்த என்ன டோன்ல இருக்கணும்? ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா, இது போய் தேவியினுடைய பாதத்துல விழணும் அப்படிங்கிற அந்த பயமும், பக்தியும் அந்த டோன்ல இருக்கணும். சோ அப்படி போடக்கூடிய இது இல்லாம பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பாடல்கள் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதரும் தேவி மேல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. அதே ஸ்தோத்திரத்தை நான் உட்கார்ந்து படிக்கிறேன் சௌந்தரிய லகரியில். அப்போ அந்த ஸ்தோத்திரத்தை அவர் போட்டப்போ அவர் சார்பாக போய் அந்த மாலை விழுந்திருக்கும் பாதங்கள்ல. இன்னைக்கு நான் படிக்கிறப்போ ஒரு தடவை போய் அந்த பாதங்கள்ல விழுது. அவர் சொல்லியும் அதையே வாங்கி தன் பாதங்கள்ல வச்சிருக்கா. அதை நான் திருப்பி சொல்றப்பவும் அதை வாங்கி தன்னுடைய பாதங்கள்ல வச்சுக்கிறா. அவளுடைய கருணை எப்படிப்பட்டது? மனம் நாரும் நின் தாளினைக்கு. தாளினைகள் மனம் நாரக்கூடியதாக இருக்கான், வாசனையாக இருக்கான். ஏன் தாளினைகள் வாசனையாக இருக்கு? இயல்பாகவே தேவிக்கு இருக்கக்கூடிய வாசனை. தேவிதான் வந்து தேவலோகத்து மலர்களுக்கெல்லாம் வாசனையை கொடுத்தா அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் சௌந்தரிய லகரியில. பூலோகத்து மலர்கள் எல்லாம் தேவலோகத்து மலர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாசனை வாங்கிட்டு வந்துச்சான். தேவலோகத்து மலர்கள் எல்லாம் தேவியினுடைய கூந்தல்ல போய் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வாசனையை அங்கிருந்து வாங்கிக்கிச்சான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ இங்க அப்படி தேவி இயல்பாகவே வாசனையோடு இருக்கக்கூடியவள். சுகந்தம் புஷ்டிவர்த்தனம் சொல்றோம் இல்லையா? அவளுக்கு இயல்பாகவே வாசனை உண்டு. அந்த இயல்பான வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தேன். எவ்வளோ பெரிய பெரிய இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க, ஞானிகள் எல்லாம் உன்னுடைய புகழை பாடினாங்க. ஞானிகள் புகழ்றது இல்ல, முனிபுங்கவர்கள், ரிஷிகள், தேவலோகத்து மாந்தர்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த புகழ் மாலை எல்லாம் உன்னுடைய பாதங்கள்ல இருக்கு. அதோடு என்னுடைய புன்மொழிகளும் உன்னுடைய பாதங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுதான். எனக்கு யாரெல்லாம் நாராயணன் எல்லாம் அங்க வழிபட்டார். கமலாட்ச நிஷேவிதா அப்படின்னு நாமும் பார்த்திருக்கோம். கமலாட்சன்னா யாரு? தாமரை கண்ணன். தாமரை கண்ணன்னா யாரு? ஸ்ரீ மகாவிஷ்ணு. கமலாட்ச நிஷேவிதான்னு நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமம் உண்டு. கமலாட்சன் வழிபட்ட அந்த பாதங்கள். பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. பிரம்மா, இந்திரன், மகேந்திரன் எல்லாரும் அங்க வந்து வழிபட்ட அவளுடைய பாதங்கள். அப்படிப்பட்ட அந்த பாதங்களுக்கு என்னோட வார்த்தையும் நீ எடுத்து அங்க வச்சிருக்கியே, அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரன்ல இருந்து, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுல இருந்து, பிரம்மால இருந்து எல்லாரும் துதிக்க கூடியவள் அவள். மகாபைரவ பூஜிதா, ஹரிபிரம்மேந்திர சேவிதா, கமலாட்ச நிஷேவிதா, இதெல்லாம் இவங்க எல்லாரும் வந்து அவளை நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னு இருக்கக்கூடியது. நம்ம இதுலயே முன்னாடி ஒரு பாடல்ல சிந்திப்பவர் நால்முகர், சிந்திப்பவர் நால் திசைமுகர், நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ ஈஸ்வரன், பிரம்மா, ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் வழிபடக்கூடியவங்க. அததான் இங்க சொல்றார். ஏத்தும் அடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரேழு உலகினையும் இந்த 14 லோகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா முதலானவர்களும், காக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலானவர்களும், அழிக்கும் சம்ஹாரத்தை செய்யக்கூடிய ருத்ரன் முதலானவர்களும் தான் உன்னுடைய அடிகளை உன்னுடைய திருவடிகளை பாடி 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 புகழக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவங்க யாரு? மும்மூர்த்திகளும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. அதுதான் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர். அந்த 3 பேர் அந்த 3 காரியங்களையும் செய்யக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் ஆகிய எல்லாரும் வந்து உன்னுடைய புகழை பாடுறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா,
கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கு. அணங்குன்னா பெண்ணுன்னு அர்த்தம். அழகான பெண். நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் சர்வ அலங்கார பூஷிதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி எங்கெங்க என்னென்ன நகைகள் போடணுமோ எல்லா விதமான நகைகளும் போட்டு இருக்கக்கூடியவளை அணங்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி அணங்காக இருக்கக்கூடியவள். என்ன மாதிரியான அணங்கு அவள்? தாயுமானவ சுவாமியோடைய சரித்திரத்தை பார்க்கிறப்போ அந்த அந்த அம்மையை எடுத்து பார்த்தப்போ அந்த மகரிஷிக்கு அவளுடைய கூந்தல்ல அப்படி ஒரு வாசனை இருந்துச்சாம். குழந்தையாக கையில எடுத்து பார்த்தப்போ. அதனாலதான் அவளுக்கு மட்டுவார் குழலி அம்மை அப்படின்னு பேர் வச்சாராம். சோ அப்படி ஒரு வாசனையோடு இருக்கக்கூடியவள். வாசனையோடு கூடிய கூந்தலை உடையவள். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கு. அவள் என்ன மலர்கள் வச்சிருக்கா? கதம்ப குசும பிரியா. அவளுக்கு கடம்ப மலர்னா ரொம்ப இஷ்டம். அம்மா பையன் 2 பேருக்குமே. அதனால கடம்ப மலர்கள் சூடிய அழகான கூந்தலை உடையவள். கமழ்னா வாசனை கமழக்கூடிய. பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே. அப்படிப்பட்ட கூந்தலை உடையவளே, மனம் நாரும் நின் தாளினைக்கு. வாசனையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய 2 தாள்கள்ல சாதாரணமான என்னுடைய பேச்சு கூட வந்து உன் பாதங்கள்ல விழுது. அதையும் நீ ஏத்துக்கிற அப்படின்னு நினைக்கிற போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். நமக்கு நாம நாம இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கோ இல்லையோ, நிஜமான பாவம் இருக்கோ இல்லையோ, நாம ஒரு தடவை படிச்சோம்னாலும் அந்த பூ போய் விழத்தானே செய்யுது தேவியினுடைய பாதங்கள்ல. ஒவ்வொரு தடவையும் டெய்லியும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றப்போ, அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றப்போ எல்லாம் நமக்கு நாம பாடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் போய் தேவியினுடைய பாதங்கள்ல விழுது அப்படிங்கிற எண்ணமா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி இருக்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகள் போய் அவளுடைய பாதங்கள்ல விழத்தான் செய்யுது. அப்போ இன்னமும் அந்த பாவத்தோடு நாம அத சொன்னோம்னா, அந்த வார்த்தைகள் அவளுடைய பாதங்கள்ல கண்டிப்பா போய் சேரும் இல்லையா? அப்போ நான் இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட உன்னுடைய பாதங்கள்ல ஏத்துக்கிறியே. சாதாரண பாதங்களா? மு அந்த மும்மூர்த்திகளும் வந்து தொழக்கூடிய பாதங்கள். அவங்க பூ கொண்டு வந்து போடுறாங்க உன்னுடைய பாதங்கள்ல. அதோட நான் 4 பாட்டு பாடுறேன். அதையும் பூவாக நீ உன் பாதங்கள்ல ஏத்துக்கிறியே, அத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்படிங்கிறத சொல்றார். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே, மணம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லலையேன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது புரியலைன்னா ஏதாவது வார்த்தை இருந்தா நீங்க கமெண்ட்ல சொன்னா அந்த வார்த்தைக்கு பொருள் சொல்றேன். வார்த்தைக்கு வார்த்தை தேவையில்லையோ அப்படி இனி ரொம்ப எளிமையான வார்த்தைகளாக இருக்கேன்னு நான் சொல்லல. ஏதாவது கஷ்டமான வார்த்தை இருந்தா நான் சொல்றேன். ஏத்துதல்னா ஸ்தோத்திரம் பண்றது, பாடுறது. ஈரேழு உலகினையும் 14 லோகங்களையும் 2 into 7 ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர் தான் உன்னை ஏத்தும் அடியவர்கள். கமழ்னா பூ, வாசனை கமழக்கூடிய உன்னுடைய கடம்பு மலர்கள் சூடி இருக்கக்கூடிய குழலை உடைய அணங்கே, மனம் வீசக்கூடிய உன் தாள் இணைக்கு 2 பாதங்களுக்கு என் நாத்தங்கு புன்மொழி, என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த மொழிகளும் கூட ஏறியவாறு வந்து சேர்ந்துச்சு, வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறது. ஏறுதல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்மளை விட கொஞ்சம் உயரமான இடத்துல அவளுடைய பாதங்கள் இருக்கு. நமக்கு கீழே இல்லை இப்படி போடுறதுக்கு. போட்டா மலர் ஏறி போய் விழணும் பாதங்கள்ல. அவள் பாதங்கள் மேல இருக்கு. அதனால ஏறியவாறு அதுவும் வந்து அங்க சேர்ந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். எனக்கே சிரிப்பா இருக்கு. நான் சொன்னதே இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி சொல்றாரு. நகையுடைத்தே அப்படின்னா, எனக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு. நீ என் பேச்ச கூட நீ ஏத்துக்கிட்ட அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாடல் கூட பார்க்கலாம் இன்னைக்கு. எளிமையான பாடல்களாக இருக்கு. அதனால இன்னொரு பாடல் பார்க்கலாம். ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம், கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே, மணம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. ஏ நகையுடைத்தே அப்படின்னு முடிச்சிருக்கார். இந்த பாடல் செல்வாக்கு சொல்வாக்கு 2ம் பெறுகிறதுக்கு அப்படின்னு இருக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு 2ம் பெறுகிறது அப்படின்னா என்ன? சொல்வாக்குன்னா நல்ல வார்த்தைகள் வாயில வர்றது. செல்வாக்குன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சபையில மரியாதை இருக்கிறது.
அதுதான் செல்வாக்கு. சொல்வாக்குன்னா நல்ல வார்த்தைகள் வரணும் முதல்ல நம்ம வாயிலிருந்து. நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்தாலும் எப்பவும் என்ன வார்த்தைகள் வந்துட்டு இருக்கோ அதை பொறுத்துதான் ஒரு சபையில நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, ரொம்ப பேசாம இருக்கிறவங்க ஒரு கருத்து சொன்னா அதை எல்லாரும் கவனிப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முக்கியமான கருத்துக்கள் அந்த பேச்சுங்கிற வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதே போல யாராவது ஒருத்தங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு சபையில மரியாதை இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. அது எப்படி கிடைக்கும்? சொல் வாக்கு நல்லா இருந்தா செல்வாக்கு கிடைக்கும். செல்வாக்கு ஒரு சபையில அவங்க வார்த்தை அவங்க சொன்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் செல்வாக்கு. அந்த வார்த்தை அந்த அந்த மதிப்பு எப்படி கிடைக்கும்? தேவியினுடைய அருளால கிடைக்கும். இந்த பாடலை தொடர்ந்து பாடி வர சொல்வாக்கும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது பலன். நகை உடைத்தே அப்படின்னு முடிச்சாரு. இந்த பாடல் ரொம்ப ஒரு அழகான பாடல். இது அன்வயப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல நீங்க நல்ல ஒரு என்ன மாதிரியான ஒரு 80ஸ்ல எல்லாம் ஸ்கூல் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, அந்த காலத்துல தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் செய்யுள் சொல்லிக் கொடுக்கறப்ப ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. செய்யுள்ல வார்த்தைகள் முன்ன பின்ன மாறி இருக்கும். அவங்க இத முதல்ல வச்சு இப்படி படிச்சா அதுக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்னு இங்க 1 இந்த வார்த்தை 2வது, இந்த வார்த்தை 3வதுன்னு செய்யுள்ல போட்டு இப்படி படிங்க உங்களுக்கே மீனிங் புரியும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்பல்லாம் அப்படி சொல்லிக் குடுக்குறாங்களான்னு தெரியல. அவங்க அப்படி தமிழ் சொல்லிக் குடுத்ததுனால தான் தமிழ் மேல அப்படி ஒரு காதல் வந்ததுக்குமே ஒரு காரணம். அந்த அந்த தமிழ் ஆசிரியர்களுடைய அந்த ஈடுபாடு. அவங்க ஒரு செய்யுளை நமக்கு விளக்குறதுல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஈடுபாடு தான் இன்னைக்கு நமக்கு தமிழ் மேல காதல் வந்ததுக்கு காரணமாக இருக்கு. அவங்க அப்படி அன்வயப்படுத்தி சொல்லி தருவாங்க. அன்வயப்படுத்துதல்னா செய்யுள்ல முன்ன பின்ன மாறி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள சரியான ஆர்டர்ல வச்சா ஈஸியா புரியும். அப்படி வைக்கிறது. இந்த பாடல அந்த மாதிரி கொஞ்சம் அன்வயம் பண்ணி பார்த்தோம்னா அழகா இருக்கும். உடைத்தனை வஞ்சப் பிறவியை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. இங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கா தேவி பாருங்க. உடைத்தனை வஞ்சப் பிறவியை உடைச்சிருக்கா. உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, உள்ளம் உருகிற அளவுக்கு அன்பு கொடுத்திருக்கா. பத்மபதகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, இது 3வது வேலை. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை, இந்த 4. இந்த 4ம் யாருடைய முயற்சியால நடந்தது? என்னுடைய முயற்சியால நடந்ததா அப்படின்னா இல்ல. எப்படி நடந்தது? அவளுடைய அருளால நடந்தது. நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உனக்கு எவ்வளோ அருளுமா உனக்கு, நான் என்னன்னு சொல்வேன் உன்னுடைய அனுகிரகத்தை. உன்னுடைய அருளால இல்லையா இப்படி நடந்தது அப்படின்னு. இது என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்திருக்காரு. அதாவது எது கடைசியா கிடைச்சதோ அதை மேல கொடுத்திருக்காரு. அதுக்கு எது காரணமாக இருந்ததோ அதை அடுத்தது கொடுத்திருக்காரு. உடைத்தனை வஞ்சப் பிறவியை, வஞ்சப் பிறவிங்கிறது உடைஞ்சது. அதுக்கு காரணமாக இருந்தது என்ன? உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, அது அதுக்கு காரணமாக இருந்தது. அதுக்கு காரணமாக இருந்தது என்ன? பத்மபதம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. அதுக்கு காரணமாக இருந்தது நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை. சோ இப்ப ஆர்டர் படி என்ன? நெஞ்சத்து அழுக்கெல்லாம் போனதுனால பத்மபதம் சூடும் பணி கிடைச்சது. அதனால உள்ளம் உருகும் அன்பு கிடைச்சது. உள்ளம் உருகும் அன்பு இருந்ததுனால வஞ்சப்பிறவி உடைஞ்சது. இந்த 4ம் உடைஞ்சது நடந்ததுன்னு சொன்னாலும் தானா நடக்கல, என் முயற்சியால நடக்கல, எல்லாமே அவள் அருளால நடந்தது. அதனால சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அனுகிரகத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், நீ இல்லையா இத பண்ண அப்படின்னு சொல்றார். தேவியினுடைய அருளால தான் இனி பிறவாத நிலை உண்டு எனக்கு அப்படிங்கிற தைரியம் அவருக்கு வந்துடுச்சு. எனக்கு இனி பிறவி கிடையாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். நாம இன்னும் முடிவு பண்ண முடியல, நமக்கு டவுட் இருக்கு. நமக்கு டவுட் ஏன் இருக்கு அப்படின்னா நமக்கு இன்னும் காட்சி கிடைக்கல. சக்தி நிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அந்த சக்தி நிலைகளை நாம இன்னும் உணரல, பார்க்கல. பார்த்துட்டோம்னா இனி பிறவி இல்லைன்னு தெரிஞ்சிடும். பார்க்கறது தான்
அல்டிமேட்டான விஷயம். உணர்தல், பாக்குறது ரெண்டுமே வேணும். கண்ணால காட்சி கிடைக்கணும், இல்ல உணர்வால இறைவன் நமக்கு தெரியணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நான் இறைவனை உணர்ந்துட்டேன், அந்த நிலை ஞான நிலை அது கிடைச்சிடுது. அது கிடைச்சிட்டா இனி பிறவி கிடையாதுங்கிறது கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை உயர் பிறவி கிடைக்கலாம், இல்ல பிறவி இல்லாத நிலை கிடைக்கலாம் அப்படிங்கறதுலதான் நாம இன்னும் இருக்கோம். ஆனா காட்சி, தெய்வத்தினுடைய காட்சி தெரிஞ்சிட்டவங்க கன்ஃபார்ம் ஆயிடுறாங்க. எனக்கு கிடைச்சிடுச்சு, இனிமே நான் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கன்ஃபார்மா. பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன்னு சுந்தரர் சொல்றார். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் அப்படின்னு. பிறவாத தன்மை எய்திட்டேன், கிடைச்சிருச்சு, எனக்கு இனி பிறக்க மாட்டேன் நானு அப்படின்னு அவர் கன்ஃபார்மா சொல்றார். தேவி எப்படிப்பட்டவள்? அவளுடைய நாமம் என்ன? ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி. ஜன்மா மிருத்யு, பிறப்பு இறப்பு, இது ரெண்டுக்கு நடுவுல ஜரா, முதுமை, இதுல எல்லாம் இருந்து விஸ்ராந்திதாயினி, இதுல இருந்து எல்லாம் ஓய்வை, களைப்பு நீக்கி அந்த ஆறுதலை, அந்த அணைப்பை தரக்கூடியவள். ஜன்மா மிருத்யு ஜரா, இதுல எல்லாம் தகிக்கப்படக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளை மாத்தி மாத்தி எரிக்குது. இதுல இருந்து நமக்கு ஆறுதலை கொடுத்து வைக்கக்கூடியவள் தேவி. அப்போ இவள் தான் அதை கொடுக்கிறா. அவளாலதான் வஞ்சப்பிறவி தூள் தூளாகும். ஏன் வஞ்சப்பிறவி அப்படின்னு சொல்லணும்? இதை நீக்கவே முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம திரும்ப திரும்ப நம்ம இந்த பிறவியை பத்தி யோசிச்சாலே அந்த ரஜினிகாந்தோட அந்த சினிமாவை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சினிமால காசு நிறைய கொடுத்து இதெல்லாம் செலவு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு செலவு பண்ண காசு சேர்ந்துகிட்டே இருக்கும். திரும்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் திரும்ப காசு வந்துகிட்டே இருக்கும். அந்த வந்த காசையும் செலவு பண்ணாதான் அவருக்கு முடியும். அது மாதிரி அப்படி நம்ம வினைகள் அப்படித்தான் இருக்கு. நம்ம வினைகள் நம்ம கொண்டு வர வினைகளை செலவு பண்றப்பவே திரும்ப வினைகள் சேர்ந்துடுது. நீங்க இப்ப உங்ககிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, 10,000 ரூபாவை கொண்டு போய் நீங்க செலவு பண்றீங்க, ஒரு அன்னதானம் பண்றீங்கன்னா, பண்ணிட்டு வர்றப்பவே அன்னதானம் பண்ணதனுடைய பலனா ஒரு 10,000 ரூபாய் உங்க கூடவே வந்துடுது. சரி, இல்ல வேண்டாம், இந்த 10,000 ரூபாவை கொண்டு போய் கொடுத்து யாரையாவது அடிக்கிறதுக்கு ஆள் வச்சு செட்டப் பண்ணி போய் இவங்களை போய் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்களை போய் நல்லா அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அங்க கெட்ட கர்மா கூடவே வந்துடுது. அப்ப அன்னதானமும் பண்ண முடியாது, ஆள் வச்சு அடிக்கவும் முடியாது. அப்போ நல்லதும் செஞ்சாலும் நல்ல கர்மா வருது, கெட்டது செஞ்சா கெட்ட கர்மா வருது. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா மனசு எதையோ நினைக்குது, அதனால கர்மா வருது. நம்ம எங்கேயுமே போல காது மூக்கெல்லாம் மூடி பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா மனசு எங்கேயாவது போய் கர்மாவை தேடிட்டு வருது. எண்ணங்கள், வாக்கு, செயல் ஏதோ ஒண்ணு நமக்கு கர்மாக்களை கூட்டிக்கிட்டே இருக்கு. இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும். பிறந்து அந்த கர்மாவை செலவு பண்றப்பவே திரும்ப கர்மா சேருது. இப்படி இந்த பிறவிங்கிறது முடியாம இருக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அதனாலதான் வஞ்ச பிறவி அப்படின்னு சொல்றாரு. யார் அதை நீக்குவா? பிறவி இல்லாத தன்மையை யார் கொடுப்பா? தேவியினுடைய அருளால கிடைக்கும். உடைத்தனை வஞ்ச பிறவியை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அருளால இல்லையா என்னுடைய வஞ்ச பிறவியை உடைச்ச, இனிமே எனக்கு பிறவி இல்லாத நிலை உண்டுன்னு சொன்ன உன் அருளை நான் என்னன்னு சொல்றது? எவ்வளோ பேர் முக்தி வேணும்னு கேட்கிறப்போ எனக்கு இனி பிறவாத நிலை உண்டு அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டே உன் அருளை ஏதென்று சொல்லுவது. சோ முதல் வரி கூட சேர்த்துக்கிறோம். உடைத்தனை வஞ்ச பிறவியை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னோட அருளை நான் என்னன்னு சொல்றது? அவ்வளவு கருணை, அவ்வளவு கருணையினால எனக்கு நீ இத செஞ்ச. இது எப்படி நடந்தது? திடீர்னு ஒரு நாள் உனக்கு பிறவி இல்லாத நிலை உண்டுன்னு சொல்லிட்டாளா? இல்ல, அவளையே நினைச்சு 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 உருகுனார். அவள் மேலேயே அன்பே இருந்தார். எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவளை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டார். நமக்கு ஒரு ஒரு திருவாசகம் படிச்சோ, திருப்புகழ் படிச்சோ, அபிராமி அந்தாதி படிச்சோ மனசு உருகல அப்படின்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். படிச்சு பொருளை உள்வாங்கிறப்போ கண்ணுல தண்ணி வரணும். இதுதானா? நமக்கு இன்னும் இது வாய்க்கலையே, அப்படியானாவது அழுக வரணும். இவ்வளோ இருக்குமாமே, இப்படி இருக்குமாமே, ஆனா எனக்கு இல்லையே, அது ஏன் எனக்கு வரல அப்படின்னாவது அழுக வரணும். சோ அந்த உருக்கம்
எப்ப வருது? அந்த அன்பு, அந்த தெய்வத்தின் மேல அவ்ளோ அன்பு இருந்தா மனசு குழஞ்சு போயிடுது. நான் நெறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ராமாயணம் கேட்டுட்டு இருக்கிறப்போ, சீதாபகரணம் நடந்துடுச்சுன்ன உடனே ஒரு குழந்தைக்கு பேச்சு நின்னு போச்சாம். சொல்லியிருக்கேன் நான் அந்த கதை கூட. அப்போ அந்த அந்த அங்கேயே வாழ்றது. அங்கேயே இருந்து, இருந்து, இருந்து அங்கேயே வாழ்றது. அ அந்த ராமாயணத்த படிக்க, படிக்க தானே ராமராக ஆயிடுறது. ஐயோ! எனக்கு இவ்ளோ கஷ்டமா? நான் என்ன பண்றது? திடீர்னு கோவம் வந்து, நான் எல்லாரையும் தூக்கி போட்டு வெட்டிர்றேன். அப்டின்லாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரியான ஞானிகள் பத்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ராமாயணம் கேட்டுட்டே இருக்கிறப்ப திடீர்னு கோவம் வந்து எழுந்து, கொண்டு வாங்க, வாள் கொண்டு வாங்க. நான் எல்லாரையும் போட்டு இங்கேயே நான் எல்லாத்தையும் முடிச்சுடுறேன். அப்டின்னு எழுந்துக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவ்ளோ இன்வால்வ்மென்ட், அவ்ளோ அன்பு ப இருந்தா தான் அந்த 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 நெருக்கம், அந்த அந்த நெகிழ்ச்சி. அந்த நெகிழ்ச்சி எப்ப வரும்? அந்த நெருக்கம் அந்த நெகிழ்ச்சிய கொடுக்கும். அந்த அன்பு, அந்த அன்பு தான் அந்த நெகிழ்ச்சிய கொடுக்கும். அனுராகம்னு சொல்றோம். இடைவிடாத அன்பு. தேவியை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவளை நினைக்காம ஒரு கணமும் இருக்க முடியாதுங்கிற அன்பு நமக்கு அந்த வஞ்ச பிறவியை நீக்கக்கூடிய நிலைக்கு நம்மள கொண்டு போகும். அதுக்கு காரணமாக இருந்தது முதல்ல அன்பு. அவ்ளோ அன்பு இருந்ததுனால தான் பிறவி இல்லாத நிலை கிடைச்சது. அப்போ மனம் கல்லா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. அப்போ உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை நின் அருளேதென்று சொல்லுவர். எனக்கு உள்ளம் உருகக்கூடிய அன்பு கிடைச்சது. அது யாதால எனக்கா வந்துடுச்சா? அதுவும் நின்னுடைய அருள் தான். உன்னுடைய அனுக்கிரகம் இல்லாம எனக்கு உன் மேல அன்பு உண்டாயிடுமா? உண்டாகாது. எனக்கு உன்னுடைய அனுக்கிரகத்தினால உள்ளம் உருகக்கூடிய நிலை எல்லாருக்கும் உருகுதா? நீங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து திருப்புகழ் படிக்கிறாங்க. 10 பேர் படிக்கிற திருப்புகழ்ல யாரோ ஒருத்தங்களுக்கு கண்ணுல தண்ணீயா கொட்டுது. மற்ற பேருக்கெல்லாம் அது சாதாரணமா ஒரு ஸ்தோத்திரம் மாதிரி தான் இருக்கு. அபிராமி அந்தாதி படிச்சுட்டே வர்றப்ப குரல் மாறிடுது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு மாறல. அனுபூதி படிச்சுக்கிட்டே வந்தா திடீர்னு அழுக வந்துடுது. அது சிலருக்கு வரல. அப்ப ஏன் சிலருக்கு வருது, சிலருக்கு வரல? உள்ளம் உருகும் அன்புங்கிறது தேவியினுடைய அருள். அதனால உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. எனக்கு உள்ளம் உருகும் அன்பை எனக்கு குடுத்தியே. எல்லாருக்கும் கிடைக்கலன்னு சொல்றப்பவே, எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கே. அதுவரைக்கும் நீ தானே குடுத்த. அதுக்காக உன்னுடைய அருளை நான் என்னன்னு சொல்லுவேன். அப்படின்னு. அடுத்தது, நின் பத்மபத யுகம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. அந்த ஏகாரம் வந்து பணி எனக்கே அப்படின்னு இருக்குல்ல. அந்த எனக்கேல இருக்கிற ஏகாரம் அந்த ஏவ பணியே அப்படிங்கிறதுல கொண்டு வந்து சேர்க்கணும். பத்மபத யுகம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. அந்த வேலையே எனக்கு குடுத்திருக்க. அந்த வேலையே இருக்கிறதுன்னா என்ன? என்னோட வேலை தேவியை பற்றி பாடுறது. தேவியை பற்றி பேசுறது. தேவியினுடைய புகழை பாடுறது, ஸ்தோத்திரம் பண்றது, அவளுக்கு பூஜை பண்றது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா, என்னுடைய வாழ்க்கையினுடைய 24 மணி நேரமும் இது சம்பந்தப்பட்ட காரியங்களையே செய்யக்கூடிய நிலை. என்ன பண்ணணும்? இன்னைக்கு இன்னைக்கு நான் பூஜை பண்ணணுங்கிறது என்னோட வேலையா இருந்தா, நான் செய்யற வேலையெல்லாம் பூஜைக்கு பூ பறிக்கிறது, கொண்டு வர்றது, கட்டுறது, அந்த ஸ்தோத்திரங்களை ரெடி பண்ணி வைக்கிறது, சுவாமி ரூம ரெடி பண்ணி வைக்கிறது. இதே தான் மிச்ச நேரங்கள்ல என்னுடைய வேலையா இருக்கும். அப்ப என்னுடைய வேலையே என்னவா இருக்கு? இறைவனையே வழிபடுறதே தான், தேவியினுடைய பாதங்கள்ல இருக்கிறதே தான் என்னுடைய வேலை. அப்படி எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? அப்படின்னா, அது கிடைக்காது. அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அதாவது நம்மளுடைய தொழிலே அவள் தொழில் தான் அப்படின்னு கிடைக்கக்கூடியது ஒரு 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 பெரிய அனுகிரகம். நான் அதுக்காக தேவியை நானு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு தேவி வேற வேலையே குடுக்கல. என்ன எல்லாம் இதுக்கு இதுக்கு நீ ரெடி பண்ணு, பேசு, ரெக்கார்ட் பண்ணு, திரும்ப இரு, எதுக்கு சாப்பிடுறதும், தூங்குறதும் எதுக்கு? மறுநாள் எழுந்து இத செய்யறதுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு அவள் கொடுத்தா. அதாவது வேற பொறுப்புகளே இல்ல. வேற எந்த கடமைகள் இல்ல. என் வேலைன்னா இது இது மட்டும் தான். சில நேரங்கள்ல சமைக்கணுமா, சாப்பிடணுமாங்கிறது கூட தோணிடும். போய் இப்ப சமைச்சு, சாப்பிட்டு திரும்ப இதுதானே செய்ய போறோம். அப்படியே கன்டினியூஸா செஞ்சா என்ன? அப்படின்னு தோணிடும். சோ அப்படி ஒரு அது அது ஒரு அனுக்கிரகம். அது தேவியினுடைய அருளால கிடைக்கிறது தான். நமக்கு சுத்தி 4 பிடுங்கல் பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இத செய்ய முடியாது. அதையும் குடுப்பான்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ முழுக்கவா அப்படின்னா நம்ம என்ன ஞானியா? அப்படி இல்லல்ல. அதனால
ஏதாவது பிரச்சனைகளையும் கொடுத்து, அப்புறம் திரும்ப கொண்டு வந்து ட்ராக்ல விட்டுடுவா. மோஸ்ட்லி ட்ராக்ல தான் இருப்போம். எப்பாவது தான் ட்ராக்க விட்டு மாறுற மாதிரி பண்ணுவா. ஸோ அந்த உள்ளம் அந்த பத்மபத யுகம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. அந்த பத்மபத யுகம் அப்படின்னா, உன்னுடைய தாமரை போன்ற இரு தாள் இணைகள். யுகம்னா ஜோடின்னு அர்த்தம். யுகலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பத்மபத யுகம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. அதேதான் என்னோட வேலை அப்படின்னு நீ கொண்டு வந்து வச்ச. உன் அருள் என்ன? நான் எப்படி சொல்லுவேன் உன்னுடைய அருளை? பத்மபத யுகம் சூடும் பணியே எனக்கு அடைத்தனை. எப்பவுமே அவளுடைய பாதங்களை என் தலைமையில சூடிட்டே இருக்கிறதுனால தான் உள்ளம் முருகும் அன்பு கிடைச்சது. அந்த உள்ளம் முருகும் அன்பு கிடைச்சதுனால தான் வஞ்ச பிறவியை உடைக்க முடிஞ்சது. இது எல்லாமே அவளுடைய அருளால நடந்தது. சரி, பாடும் பணியே பணியாய் அருள்வாய்ன்னு அனுபூதியில வரும். உன்னை பாடுற பணியே எனக்கு பணியாக அருள்வாய். வேற வேலையே வேணாம் எனக்கு. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சோ இங்க இவ்வளவும் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, மனசுல அழுக்கு இல்லாமல் இருக்கு. நமக்கு எவ்வளவு அழுக்குகள் இருக்கும்னா, பூர்வ ஜென்ம வாசனைகள்ல ஆரம்பிச்சு இந்த கர்மாக்களினால வரக்கூடிய தடங்கல்கள் ஆரம்பிச்சு எவ்வளோ இடைஞ்சல்கள் வரும் நமக்கு. அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள். அது லேயர் 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 லேயரா படிஞ்சிருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ, இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவியோ, ஒவ்வொரு பிறவியிலையும் என்னென்ன பண்ணமோ, அந்த பண்ணதினுடைய வாசனை எல்லாம் அப்படியே படிஞ்சு 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 போயிருக்கு. அந்த படிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சும்மா இப்போ ஒரு ஒரு நாள் டஸ்ட் அப்படியே படிஞ்சிருக்கு அப்படின்னா, சும்மா அப்படி நீங்க டஸ்ட் பண்ணீங்கன்னா போயிடும். 10 நாள் டஸ்ட்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் துடைக்கணும். மாசக்கணக்குல வீடு பூட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே லேயர் லேயரா படிஞ்சு போயிருக்கும். வருஷ கணக்குல பூட்டி இருக்கக்கூடிய வீடுகள்ல எப்படி கிளீன் பண்ணுவீங்க? கொஞ்சம் பல லேயர்கள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். இது யுக யுகங்களாக படியப்பட்டிருக்கிற அழுக்கு. நம்ம மனசுல இருக்கிறது. அந்த அழுக்க துடைக்கணும்னா சும்மாலாம் துடைச்சிட முடியாது. என்ன பண்ணாலும் அப்படியெல்லாம் போகாது. பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா, ஒரு வேளை கிளீன் ஆயிடலாம். எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். அந்த அழுக்கு படிஞ்சிருக்கக்கூடிய லேயர்லாம் அடிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு பெரும் வெள்ளம் வரணும். அந்த வெள்ளம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஒரே தடவ வெள்ளம் வந்து அப்படி ஒரு தடவ ஊத்தி விட்டா போயிடாது. தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா அந்த அழுக்கு அதுல அடிச்சுட்டே போயிடுது. அப்படி பார்த்தா பளிங்கு மாரி ஆயிடுது கீழ. தொடர்ந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். வெள்ளமாக இருக்கணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும். சும்மா மெல்லிசா ஊத்துனா போகாது. பாசி தான் திரும்ப பிடிக்கும். அப்போ ஒரு அந்த லேசா படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு போகணும்னா, பெரிய வெள்ளம் வரணும். அந்த வெள்ளமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இது வெளியில இருக்கக்கூடிய அழுக்குக்கு. நெஞ்சத்து அழுக்குன்னா, நாம ஜென்மாந்தரங்களாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய லேயர் லேயரா இருக்கக்கூடிய ஜென்மாந்தர வாசனைகள். நமக்கு ஏதாவது ஒரு தப்பு காரியம் செய்யணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்து வாசனை தான் காரணம். ஏதோ ஒரு ஜென்மத்துல அத செய்யணும்னு ஆசைப்பட்டு முடியாம போயிருக்கலாம். இல்ல செஞ்சு நல்லா இருக்கு இன்னொரு தடவை செய்யணும்னு ஆசை வந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நமக்கு அத செஞ்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனைகள். நல்ல தபஸ்ல இருக்கிறப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடும். ஏன்னா போன ஜென்மத்துல ஏதோ கல்யாணத்துல ஏதோ ஒரு ஆசை இருந்து, இல்ல கல்யாண வாழ்க்கையில இருந்து ஏதோ கஷ்டத்தினால பிரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை இங்க ஆ ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அது உள்ள இருந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் தொடச்சு போக வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மனசு நிர்மலமா ஆயிடும். அப்படி சுத்தமான மனசு இருந்துச்சுன்னா, அவளுடைய பாதங்களை எடுத்து தலையில வச்சுக்கலாம். பாதங்களை தலையில வச்சுக்கிட்டா, உள்ள முருகும் அன்பு கிடைக்கும். அப்ப பிறவி இல்லாத நிலை கிடைக்கும். அதுக்கு ஆரம்பம் என்ன ஆகணும்? மனசுல அழுக்கு இல்லாம சுத்தமாக ஸ்பட்டிகம் மாதிரி நிர்மலமாக மனசு இருக்கணும். அதை யார் பண்ண முடியும்? அவள் தான் அதையும் பண்ண முடியும். நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை. நெஞ்சத்து அழுக்குக்கு அருளாகிய புனல். புனல்னா தண்ணி. அருள் வெள்ளம் வந்தது. அருள் சொட்டு சொட்டாலாம் வராது. நாம இப்ப சிவானந்தலகிரி செஷன்ல சொன்ன மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் தெரியாது. தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். கொடுக்கிற தெய்வம் எப்பவும் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சோண்டு கொடுப்போம்லாம் அவளுக்கு கொடுக்க தெரியாது. கொடுத்தா வெள்ளமாகத்தான் கொடுக்க தெரியும். அவளுடைய அருள் வெள்ளமா தான் வரும். அருள் வெள்ளமா வரும், தொடர்ந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா எல்லாம் அடிச்சுட்டு போயிடும்.
இந்த பூர்வ ஜென்ம வாசனைகள், அது மனசுல இருக்கிறது எல்லாம் அடிச்சிட்டு போயிடும். மனசு நிர்மலமாக ஆயிடும். அப்போ நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை. உன்னுடைய அனுக்கிரகம்ங்கிறது வெள்ளம் மாதிரி வந்துச்சு. அந்த வெள்ளத்துல என் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சு. அழுக்கெல்லாம் போன உடனே உன் பாதத்த நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். அதனால உன் மேல எனக்கு உள்ளம் உருகும் அளவுக்கு அன்பு வந்துச்சு. அதனால எனக்கு பிறவி இல்லாத நிலை கிடைச்சிடுச்சு. ஆனா இது எல்லாமே உன்னுடைய அனுக்கிரகத்தால தானே நடந்துச்சு. நான் என்ன சொல்லுவேன் உன்னுடைய அருளை? எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷலா இவ்வளவு குடுத்திருக்கே நீ, நான் என்ன சொல்லுவேன்? அப்படின்னு கேட்கிறார். உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அனுகிரகம் இல்லையா இதெல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவளுடைய அனுகிரகம் தான் இருந்திருக்கு. நெஞ்சத்து அழுக்கை துடைக்கிறது, அதுக்கப்புறம் பாதங்களை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் அன்பு கொடுக்கிறது, அதுக்கப்புறம் பிறவி இல்லாத நிலை கொடுக்கிறது, எல்லாமே அவளுடைய அருள். உன்னோட அருள் அப்படி எப்படி நமக்கு மட்டும் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே மாறி போயிட்டாங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாம். நான் மட்டும் கடைசி வரைக்கும் வந்திருக்கேனே! எனக்கு மட்டும் இப்படி குடுத்துருக்கே! உன்னுடைய அனுகிரகம் என் மேல உனக்கு தனி அன்பு தான் போல. அதனால தான் நீ எனக்கு இவ்ளோ குடுத்துருக்க. அப்படின்னு அவருக்கு ஒரு மனசு அத நெனச்சு வேற மனசு உருகுது. என்னன்னு சொல்லுவேன் உன்னுடைய அருளை. நீ எனக்கு இப்படி குடுத்துருக்கியே! அப்படின்னு சொல்றார். சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அருளை நான் என்னன்னு சொல்லுவேன். அவ்ளோ அனுகிரகம் எனக்கு பண்ணியிருக்கே! அப்படின்னு. மனசுல ஏதாவது ம். மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா, இந்த பாடலை படிச்சா தீருமா? "நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனைன்னு" இருக்கு இல்லையா? மனநோய்கள் எதனால வருது? கடந்த காலத்திலயோ, எதிர்காலத்திலயோ மனசு நின்னு போயிடுது. அதனால தான் மனநோய்கள் வருது. அந்த நின்னு போன மனசுங்கிறது என்ன? அந்த பழைய வாசனையில் இருந்து போன மனசு. அந்த அழுக்கையெல்லாம் தொடச்சுட்டா மனநோய் நீங்கிடுது. மன கஷ்டங்கள், அது இப்பல்லாம் ஏதோ சொல்றாங்களே டிப்ரஷன்ஸ் அதெல்லாம் இல்லாம போயிடுது. அதுக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். "உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே." 27வது பாடல் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்தலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.